ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவணம் பவான்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி சனிக்கிழமை மாலை 3 மணியோடு முடிய போகுது. ஸோ இன்றைக்கி தான் சனிக்கிழமை. நம்ம இந்த சனிக்கிழமை 3 மணிக்குள்ளே நம்ம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாமத்தை ஒரு 6 முறை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், இப்போ பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்புறம் நகை திருப்பணும், அப்புறம் ரொம்ப காலமாக எனக்கு வட்டி காசு கொடுக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஓவராக கடன் அதிகமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியலை, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, அப்புறம் வீடு வாங்குறதுக்கு எனக்கு காசு வேணும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு கஷ்டங்களில் குறைக்கிறதுக்கு தான் இந்த தேய்பிரை சஷ்டியில் நம்ம முருகனை வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஏதாச்சும் முருகருக்கு விளக்கு ஏற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சொல்லுங்கள். இல்லை நான் பிரம்ம முகூர்த்த வேலையை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மத்தியானம் ஓரே நேரம் இருக்கும் 1 to 2, இல்லை காலை ஓரே நேரம் 6 to 7. ஸோ இந்த டைமை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 மணிக்குள்ளே நீங்கள் விளக்கு ஏற்றாட்டியும் பரவாயில்லை, இந்த நாமத்தை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் சொல்லலாம். இதை சொல்கிறதுக்கு நீங்கள் குளிச்சிருக்கணும், இல்லை சுத்தமாக இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காலையில் நீங்கள் பெட் அவுட்டி எழும்புனதுக்கு அப்புறமா கூட சொல்லலாம். இல்லை எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். கண்டிப்பாக முருகர் உங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். அது என்ன நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவும் நம்ம இது சொல்லக்கூடிய ஒரு நாமம் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓம் சஷ்டி பதையே நமோ நமக. இன்றைக்கி நம்மளுக்கு சஷ்டினால் நான் இந்த நாமத்தை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். கட்டாயமாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், ஓம் சஷ்டி பதையே நமோ நமக. இதை மறக்காமல் ஒரு 6 முறை நீங்கள் மனசார முருகனை உங்களோட வேண்டுதலை வேண்டிட்டு மனசார முருகனை நினச்சி 6 முறை சொல்லுங்கள். ஓம் சஷ்டி பதையே நமோ நமக, ஓம் சஷ்டி பதையே நமோ நமக, ஓம் சஷ்டி பதையே நமோ நமக அப்படின்னு 6 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நம் கந்த கடவுள் நிறைவேற்றுவார். நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம் அனைவரையுமே காப்பாற்றுவார். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.